வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து இருந்திடாதே நம்பி. இறைநேச செல்வர்களை இழிவுபடுத்தி பேசும் இறைஞான பாதையிலே புழுதி மாறி வீசும். இதுதான் இறைவனின் போதமா அல்லது இபிலீசின் வாக்குவாதமா? கூறுங்கள், இதுதான் இறைவனின் போதமா? மதுகப்புகள் இல்லை என்று மாறுதட்டும் கூட்டம், இந்த மதுகப்புகள் வழிதனிலே ஓடுகிறதோ ஓட்டம். தௌஹீதின் தத்துவத்தை அறியாமல் நடிக்கும் தௌஹீதுவாதி என்று தம்பட்டம் அடிக்கும். இதுதான் இறைவனின் போதமா? கூட்டுதுவா இல்லை என்று கூட்டம் போட்டு சொல்லும், கூட்டி குழப்பி உலையில் போட்டு உல்லாசமே கொள்ளும். காட்டி கொடுக்கும் தலைவனையே தலைவன் என்று கூறும், சுற்றி நம்மை பிளவுபடுத்தி படுகுழியில் தள்ளும். இதுதான் இறைவனின் போதமா? வரதட்சணை ஒழிப்பு என்று ஊர் முழுக்க பேசும், நான் வாங்கிக் கொண்ட தட்சணைக்கு தங்க முலாம் பூசும். கந்தூரி வைபவத்தை சிறுத்தி என்று சொல்லும், கந்தூரி உணவை மட்டும் வயிறு நிறைய உண்ணும். இதுதான் இறைவனின் போதமா? அவுலியாக்கள் தரிசனத்தை அவமதிக்கச் சொல்லும், நம்மை அறிவு கட்ட மடையனாக்கி மடமையிலே தள்ளும். வான்மறை வசனத்திற்கு ஆதாரம் கேட்கும், உங்கள் வாழ்வு தன்னை வீணாக்கி சேதாரமாக்கும். இதுதான் இறைவனின் போதமா? தரீகத்தின் வழிதன்னை ஏற்றிடவும் மறுக்கும், தரம் கெட்ட பாதையிலே நம்மை சேர்த்து இழுக்கும். அன என்ற அகந்தையினால் தருதலையாய் பிரியும், நான் பாடுகின்ற கீதம் அதில் உண்மை உமக்கு புரியும். இதுதான் இறைவனின் போதமா அல்லது இபிலீசின் வாக்குவாதமா? கூறுங்கள், இதுதான் இறைவனின் போதமா? வழிகள்